பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது. எத்தனை பேத்துக்கு இதில் எத்தனை கோடி ரூபாய் மொத்தமாக கணக்கு போட்டால் பெரிய அளவில் தொகை வருது. இந்த பணத்தில் நிறுத்தி வச்சிட்டு இருக்க அந்த தருணத்தில் கூட அசோக் அவர்கள் எங்கேயும் வந்து வெளியே பேசுனதா தெரியல, எங்கேயும் வெளியே பேசவும் இல்லை. அந்த ஆரம்ப சூழ்நிலையில் பேசினதுக்கப்புறம் அவருடைய இன்டர்வியூஸையோ அவருடைய மைவித்திரி பற்றின எந்த ஒரு டால்க்கும் எந்த ஒரு அப்டேட்டும் அவர் பர்சனலாக கொடுக்கல. ஆனால் இப்போ அவர் மேலே ஒரு கொலை மிரட்டல் விடுவதற்கு உண்டான காரணம் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்த அப்டேட்டுமே கொடுக்காம அவர் பாட்டில் அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருக்கிற அவர் மேலே ஏன் ஒரு த்ரெட்டன் பண்ணணும், ஒரு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் இப்போ நடந்ததாகவும் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து ஒரு கேஸ் கொடுத்ததாகவும் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது இப்போது நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸில் ஒரு தலைப்பு செய்தியாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கும் டவுட் வந்துச்சு, எங்கே போனார் அசோக் ஸ்ரீநிதி, இவ்வளோ இந்த பெரிய ஒரு ஸ்கேமை வெளியே